வாழ்வில் தீர்மானங்கள் வகுக்க நேருகையில், வாழ்வில் தீர்மானங்கள் வகுக்க நேருகையில், தாழ்வில் நினைந்தவா தகுந்த யோசனை தந்தும் தயவினால் தாங்கிச் செல்லும். தாழ்வில் நினைந்தவா தகுந்த யோசனை தந்தும் தயவினால் தாங்கிச் செல்லும். வழி நடத்தும் வல்ல கடவுளே வழி நடத்தும். வாழ்வினில் வரும் புது பாதைகள் எங்குமே வழி நடத்திடுமே, வழி நடத்திடுமே. வழுக்கும் பாதைகளில் வலுவா பலம் தாரும். வழுக்கும் பாதைகளில் வலுவா பலம் தாரும். ஒழுக்கம் தூய்மையில் உறுதி கொண்டிட உந்தன் திருக்கரம் உணரச் செய்யும். ஒழுக்கம் தூய்மையில் உறுதி கொண்டிட உந்தன் திருக்கரம் உணரச் செய்யும். வழி நடத்தும் வல்ல கடவுளே வழி நடத்தும். வாழ்வினில் வரும் புது பாதைகள் எங்குமே வழி நடத்திடுமே, வழி நடத்திடுமே. அழுத்தும் பாரங்களில் அமிழ்ந்திடாதிருக்க, அழுத்தும் பாரங்களில் அமிழ்ந்திடாதிருக்க, முழுக்க முழுக்கவும் அருளில் சார்ந்து நான் முடிவு வரையிலும் நிலைக்கச் செய்யும். முழுக்க முழுக்கவும் அருளில் சார்ந்து நான் முடிவு வரையிலும் நிலைக்கச் செய்யும். வழி நடத்தும் வல்ல கடவுளே வழி நடத்தும். வாழ்வினில் வரும் புது பாதைகள் எங்குமே வழி நடத்திடுமே, வழி நடத்திடுமே. தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். கிருபையும் இரக்கமும் மிகுந்த எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய தூய கடவுளே, இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காகவும் இந்த புத்தாண்டை காண செய்த கிருபைக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை காத்து இம்மட்டுமாய் நீர் எங்களோடு கூட இருந்து இந்த புதிய ஆண்டை காணும்படியாக நீர் கொடுத்த நல்லதொரு வாய்ப்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த புதிய ஆண்டின் தொடக்க வழிபாட்டிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கின்ற வேளையிலே எங்கள் உள்ளங்களை நீர் திறந்தருள ஆண்டவர் நீர் அருள் செய்ய வேண்டுமாய் உம்மிடத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். அடியேனின் வாயின் வார்த்தைகளும் இங்கு கூடி வந்திருக்கும் ஒவ்வொருவரின் உள்ளத்தின் எண்ணமும் உமது திருமுன் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமேன். அன்புக்குரியவர்களே, உங்கள் யாவரையும் மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நல்லதொரு வாய்ப்பினை எனக்கு கொடுத்த இந்த திருச்சபையினுடைய ஆயர் தலைவர், சபை செயலர், பொருளர், சபை ஊழியர், சபை மக்கள் உங்கள் யாவருக்கும் நான் என்னுடைய அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் தென்னிந்திய திருச்சபையின் வாயிலாக
நமக்கு சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற புத்தாண்டுக்கான தலைப்பு என்ன தலைப்பு? பொறுப்புடைய பங்காண்மைக்கு கடவுளின் அழைப்பு. பொறுப்புடைய பங்காண்மைக்கு கடவுளினுடைய அழைப்பு. அதாவது இன்றைக்கு உடன்படிக்கை வழிபாடு என்று சொல்லுவார்கள். இந்த பொறுப்புடைய பங்காண்மைக்கு கடவுளினுடைய அழைப்பு என்ற தலைப்பிலே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட திருமறை பகுதிகள், ஒரு 3 திருமறை பகுதியை நாம் படிக்க கேட்டோம். முதலாவதாக, புத்தாண்டு என்றால் என்ன? நியூ இயர்னா என்ன? புதிய வருடத்துக்குள்ளாக அடி எடுத்து வைப்பது. சரி, புத்தாண்டு வந்துட்டாலே நம்மளாம் என்ன செய்வோம்? சந்தோஷம், மகிழ்ச்சி. சரி, ஒரு முக்கியமான விஷயம் வாக்கு தத்தம். அடுத்த பொருத்தனைகள். ஏதாச்சும் ஒரு தீர்மானம் கண்டிப்பாக எடுப்போம்ல, அப்படிதானே? எல்லாரும் எடுத்திருக்கீங்களா? இந்த புத்தாண்டில் எல்லாரும் புதிய ஏதாச்சும் ஒரு தீர்மானம், இத்தோட இதை நான் விட்டுறணும், இதிலேருந்து நான் புதுசாக இப்படி ஒரு விஷயத்தை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு எல்லாரும் தீர்மானம் எடுத்திருக்கீங்களா? கடந்த ஆண்டு எடுத்தவங்களாம் யார் கை தூக்குங்களேன். கடந்த ஆண்டு நான் தீர்மானம் எடுத்தேன், புத்தாண்டில் இதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தேன்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க. யாருமே தீர்மானம் எடுக்கலையா? எடுத்தவங்கய்யா, ஆனால் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணலை. இந்த வருஷமும் எடுப்போம், ஆனால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். ஒரு மாதம் அதை ஃபாலோ பண்ணுவோமா? அந்த ஜனவரி முடிகிற வரைக்கும். அதுக்கடுத்த அவ்வளோதான், மறந்து போயிடுவோம். இப்போ புத்தாண்டு தான் ஜனவரி வந்தாலே நம்ம என்ன செய்வோம்? ஒரு தீர்மானங்களை எடுப்போம். நிறைய பேர் எதிர்பார்ப்புகளோடு இந்த புத்தாண்டுக்காக காத்திருப்பார்கள். இந்த ஆண்டிலேயாவது ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் நடந்து விடாதா? இந்த ஆண்டாவது என்னுடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்க மாட்டாரா? இந்த ஆண்டு நான் எடுத்த விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டாரா? சிலர் ஒரு விஷயத்துக்காக வேண்டுதல் செய்த உடனே, அது நிறைவேறிய உடனே அந்த நன்றி நிறைந்த உள்ளத்தோடு சிலர் வந்திருக்கலாம். இப்படி பலதரப்பட்ட எண்ணங்களோடு சிந்தைகளோடு இங்கு நாம் இந்த புத்தாண்டிலே இன்றைக்கு நாம் அமர்ந்திருக்கின்றோம். ஆனாலும் இன்றைக்கு இந்த புதிய ஆண்டை ஆண்டவர் நமக்கு காண செய்திருக்கின்றார். அதற்காக ஆண்டவருக்கு ஒரு நாம் நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டை காண செய்த கடவுளுக்கு நாம் எப்பொழுதும் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் யாருடையது? அருள், கடவுளினுடைய கிருபை. இன்றைக்கு அநேக தீர்மானங்களை நாம் எடுத்திருந்திருக்கலாம். மனசுக்குள்ள வச்சிருப்பீங்க. இங்கே சொல்றதுக்காக சில நேரம் யோசிப்பீங்க, ஒரு பயம் இருக்கலாம், எதுவும் கேள்வி கேட்டுருவானவன் அப்படின்னு ஒரு பயம் இருக்கலாம். ஒன்றும் பயப்பட வேண்டாம். உங்கள் மனதிற்குள்ள இருக்க வேண்டிய தீர்மானத்தை பொருத்தனையோடு நீங்களே வைத்து ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் எத்தனையோ தீர்மானங்கள் நாம் எடுத்துக்கொண்டிருந்தால், நாம் படிக்க கேட்ட இந்த 3 திருமறை பகுதிகளில் ஆண்டவர் நமக்கு நம்முடன் ஒரு தீர்மானம் செய்து கொள்ள விரும்புவதை நாம் பார்க்க முடிகின்றது. நம்முடன் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்புவதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த புதிய ஆண்டிலே இதுவரை நீ எப்படி இருந்தையோ இருந்துட்டு போ. இந்த புதிய ஆண்டு தொடக்கத்திலே அழைக்கப்பட்ட நம்மெல்லாம் யாரு? அழைக்கப்பட்டவர்கள், கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள். அப்படி அழைக்கப்பட்ட நீ என்ன செய்யணுமா? பொறுப்புடைய என்னுடைய அந்த பங்காண்மைக்கு உன்னை நான் பங்காளராக அழைக்கின்றேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு அழைப்பை விடுக்கின்ற நிகழ்வை நாம் இந்த 3 பகுதிகளிலே பார்க்கலாம். இன்றைக்கு கடவுளிடத்துல எத்தனையோ பேர் எத்தனையோ ஜெபத்தோடையும் விண்ணப்பங்களோடையும் எதிர்பார்ப்புகளோடையும் இங்கு அமர்ந்திருக்கின்ற வேளையிலே ஆண்டவர் இன்றைக்கு என்ன எதிர்பார்க்கின்றார் நம்மிடத்திலே? அதைத்தான் இங்கு அருமையாக நாம் படிக்க கேட்டோம். உபாகமம் 10வது அதிகாரம் 12லிருந்து 22 வரை உள்ள வசனங்கள். இந்த பொது மொழிபெயர்ப்புல யாரும் பொது மொழிபெயர்ப்பு வச்சிருக்கீங்களா? அதுல என்ன தலைப்பு போட்டிருக்குன்னு சொல்லுங்க. இல்லம்மா, பொது திருவிவிலியம் யாரும் வச்சிருக்கீங்களா கையில? அந்த 10வது அதிகாரம் 12வது வசனத்துக்கு மேல என்ன போட்டிருக்குன்னு சொல்லுங்க. கடவுள் எதிர்பார்ப்பவை. கடவுள்
எதிர்பார்ப்பவை. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எவையெல்லாம் எதிர்பார்க்கின்றார் என்பதைத்தான் இந்த பகுதியிலே அழகாக அங்கு சுட்டி காட்டப்படுகின்றது. அந்த முதல் வசனத்தை வாசிங்களேன். ம் 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 வேறு என்ன எதிர்பார்க்கின்றார் ஆண்டவர்? இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால், நீ என்னிடத்திலிருந்து 1000 எதிர்பார்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கின்றார். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்திலே நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால், இஸ்ரவேலரே உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி அவர்தம் அனைத்து வழிகளிலும் நடந்து அவர் மீது அன்பு கூறுங்கள். முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் ஆண்டவரிடத்திலே அன்பு செலுத்துங்கள். உங்களுக்கு எல்லா நலமும் உண்டாகும் பொருட்டு நான் இன்று கற்பிக்கின்ற அனைத்து கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் கடைபிடிங்கள். இதை தவிர நான் உங்களிடத்திலே வேறு என்ன எதிர்பார்க்க போகின்றேன் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே இன்றைக்கு கேட்கின்றார். உங்களிடத்துல நான் எதை கேட்கல, பொண்ணும் கேட்கவில்லை, பொருளையும் கேட்கவில்லை, அதை கொடு இதை கொடு எதையும் கேட்கல. மாறாக ஆண்டவர் நம்மிடத்தில் இன்றைக்கு எதிர்பார்ப்பது என்னவென்றால், அவருடைய கட்டளைகளை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரிடத்திலே அன்பு கூர்ந்து அந்த கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டுவதை நாம் பார்க்க முடியும். 14வது வசனத்தை படிங்களேன். ம் 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 இந்நாளில் இருப்பது போல தெரிந்து கொண்ட உங்கள் மூதாதையர்களின் மீது அவர் அன்பு கூர்ந்தார். இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையினுடைய வரலாறை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், அந்த வாழ்க்கை வரலாறு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தில், ஏன் அவங்க அடிமைத்தனத்திற்கு போனார்கள்? அடிமைத்தனத்திற்கு ஏன் சென்றார்கள்? புரியல. பழிகி பெருகிறதற்காக அடிமைத்தனத்துக்குள்ள போனாங்களா? ஏன் அந்த அடிமைத்தனத்தின் என்ற ஒரு இன்னலுக்குள்ளாக அவர்கள் போனார்கள்? கர்த்தருக்கு பயப்படாததினால், அவருடைய வழியை விட்டு விலகி போனதினால், அவருடைய சொல்லுக்கு செவி சாய்க்காததினால், கர்த்தரை கடவுளை அசட்டை செய்ததினால், இந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கை வரலாறை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு? ஆதாம் ஏவாள்ல இருந்து ஆரம்பிச்சது. இந்த கீழ்ப்படியாமை என்பது அங்கு இருந்து தான் தொடங்கியது. ஆதாம் இடத்துல தான் முதலே தொடங்கியது. கீழ்ப்படியாமை யார் இடத்துல முதல் தொடங்கியது? பாவம் யாரால் வந்தது? சொல்லுங்க, யாரால் வந்தது? தெளிவா சொல்லுங்க. பாம்பினால் வந்தது. யார் கீழ்ப்படியாம போனது? ஆதாமினால் தான் பாவம் உண்டானது. ஏவாள்னு எப்படி சொல்லுவீங்க? சரி, கொண்டு போய் கனியை கொடுத்தாங்கல்ல, அவர் அந்நேரம் என்ன சொல்லியிருக்கணும்? வேணான்னு சொல்லியிருக்கணும்ல. படைப்பு நிகழ்வை படிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த நிகழ்வை சொல்லும் போது ஏவாள் படைக்கப்பட்டாளா? ஏவாள் அங்கே படைக்கப்பட்டிருந்தாரா? அந்த கனியை நீ பறித்து திங்கக்கூடாது என்று சொல்லும் போது ஏவாள் அங்கே படைக்கப்பட்டிருந்தாரா? படைக்கப்பெறவில்லை. இப்படிதானே? அப்போ அது சொன்ன அந்த ஒன்று இவர் அவங்ககிட்ட சொல்லியிருக்கணும். அந்த அம்மாட்டே சொல்ல வாய்ப்பில்லை. சரி, ஒருவேளை சொல்லியிருந்து மீறி அந்த அம்மா வந்து கொடுக்கும்போது இவர் என்ன சொல்லியிருக்கணும்? வேணான்னு சொல்லியிருக்கணும். கடவுள் இதை திங்கக்கூடாதுன்னு நம்மளை சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு யாரை கோர்த்து விட்டார் அவர்? இந்த பெண் தான் என்னை, நீர் எனக்காக ஒரு பெண்ணை கொண்டு வந்து வச்சிங்கல்ல, அந்த பெண் தான் என்னை வஞ்சித்தாள் என்று அந்த அம்மாவை கோர்த்து விட்டு போயிட்டார். இப்போ ஒரு பெண்ணிய இறையலாளர் இதை அழகா சொல்றாங்க. இது நம்மளுடைய பகுதிக்கு
தொடர்பில்லை, இருந்தாலும் இந்த ஒரு பகுதியை தொட்டதினால் இதை நான் சொல்லிவிட்டு போகின்றேன். ஒரு பெண்ணிய இறையலாளர் இதை பெண்ணிய பார்வையில் பார்க்கின்ற பொழுது அழகாக சொல்லுகின்றார். அந்த பழத்தை தின்பதற்கு முன்பதாக அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள்? இருவரும் ஆடையின்றி இருந்தார்கள். அந்த பழத்தை தின்னோன்னு என்ன ஆயிடுச்சு? ஐயோ, நம்ம ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறோமே, ஓடி போய் எல்லாம் எதை எடுத்து மறைச்சாங்க? அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, பாவத்திற்கு வித்திட்டவள் ஏவாளா, அறிவுக்கு வித்திட்டவள் ஏவாளா? சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க. பாவத்திற்கு வித்திட்டவள் ஏவாள்னு சொல்லலாமா, அறிவு கண்ணை திறந்தவள் ஏவாள் என்று சொல்லலாமா? அறிவு கண்ணை திறந்தவள் தான் ஏவாள் என்று ஒரு பெண்ணிய இறையலாளர் அழகாக இதை வர்ணிக்கின்றார். பாவம் யாரால் வந்ததுன்னு கேட்டா என்ன சொல்லணும்? ஆதாமால் தான் பாவம் வந்தது. சரி, இப்போ இப்படி இந்த கீழ்ப்படியாமையின் காரணமாக இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு முறையும் கடவுளை விட்டு வழி விலகி போயிடுறாங்க. இப்ப கடவுளுடைய கோபத்திற்கு ஆளாகி ஆண்டவர் என்ன செய்கின்றார்? அவர்களை சிறையிருப்புக்குள்ளாக, ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக, ஒரு கொஞ்ச நாள் ஒரு தண்டனை, இவங்க மனம் திரும்பட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்டனை தீர்ப்புக்குள்ளாக இவங்களை விடுறாரு. விட்டவர் சும்மா விட்டாரா? அப்படியே விட்டுட்டாரா? இல்லை, மாறாக அவர்கள் உடன் பயணிக்கின்ற கடவுளாக அங்கே அவர் செயல்படுகின்றார். அவர்களுக்கான விடுதலையாளரை அவரே அவர்களுக்குள்ளாக ஏற்படுத்தி மீட்பு என்பதை அளித்து ஒவ்வொரு நிமிடமும் அவர்களோடு உடன் பயணிக்கின்ற கடவுளாக அங்கே செயல்படுவதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த வசனம் 16 20 வரைக்கும், 16வது வசனத்தை படிங்களேன். உங்கள் உள்ளத்தை விருத்த சேதனம் செய்யுங்கள். வெளித்தோற்றத்திற்காக, உங்கள் மத நம்பிக்கைக்காக நீங்கள் செய்கின்ற விருத்த சேதனம் எனக்கு ஏற்புடையதல்ல. மாறாக என்ன செய்ய சொல்கின்றார்? உங்கள் உள்ளத்தினை நீங்கள் விருத்த சேதனம் செய்யுங்கள், உள்ளத்தை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் அங்கே சொல்வதை நாம் பார்க்க முடிகின்ற. வணங்கா கழுத்தினராய் இராதீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை சொன்னாலும் மதிக்காம, அப்படி சட்டை பண்ணாம அப்படி போடுறது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறது, இதுதான் இந்த வணங்கா கழுத்தினராய் இராதீர்கள் என்று சொல்லுகின்றார். 17வது வசனத்தை வாசிங்க அப்படியே. தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள் எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். அப்ப அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? செவி கொடுக்க வேண்டும். வெளிப்புறமாய் நீங்கள் ஆண்டவரை, அந்த மாயமாலம் சொல்லுவாங்க அப்படித்தானே, அது எனக்கு அந்த வார்த்தை வெளிவேடக்காரர் சொல்லுவாங்க. அது அழகான மொழிபெயர்ப்புல பார்த்தீங்கன்னா, வெளிவேடக்காரரை போல நீங்கள் இல்லாமல், வணங்கா கழுத்தினராய் நீங்கள் இல்லாமல், ஆண்டவருக்கு அஞ்சி அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுங்கள். 19 20 வாசிங்கம்மா. ம் 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 ஆண்டவர், அதாவது அந்நியருக்கு நீங்கள் அன்பு காட்டுங்கள். ஏனென்றால் நீங்களே எகிப்துல யாரா இருந்தீங்க? அந்நியர்களாக இருந்தீர்கள். விடுதலை பெற்று வந்துட்ட உடனே நீங்க பெரிய, உங்களுக்கு 2 கொம்பு முளைச்சிரல, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை நீங்க என்ன செய்யக்கூடாது? அடிமைப்படுத்தக்கூடாது. நீங்களே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வந்தீர்கள். மாறாக நீங்கள் அந்த பெற்ற விடுதலையின் அந்த விதையை நீங்கள் எல்லாருக்கும் என்ன செய்ய வேண்டுமாம்? விதைக்க வேண்டும். நீங்களும் சென்று மீண்டும் ஒருவரை என்ன செய்யக்கூடாது? அடிமைகளாக்க கூடாது. அந்நியரை அந்நியராக நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் பாவிக்க கூடாது. ஏனென்றால் அடுத்த நாட்டில் நீ இப்போ என்னவா இருந்த? அந்நியராகவும் அடிமையாகவும் அங்கே கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பட்டு திருந்தி நீங்கள் மீண்டு வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் மீண்டும் ஒருவரை என்ன செய்யக்கூடாது? அந்நியராக எண்ணக்கூடாது. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல
பிறனிடத்திலும் நீ அன்பு கூர்வாயாக. நம்மை நாம் எப்படி நேசிக்கின்றோமோ அதை போல பிறரையும் நாம் நேசிப்பதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு சொல்லுகின்றார். இந்த 11வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்கள். 7வது வசனத்தை, 11வது அதிகாரம் 7வது வசனத்தை. உங்கள் கண்கள் எல்லாவற்றையும், என்னத்தை கண்டுச்சு? எல்லாவற்றையும் எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் உங்கள் உடன் பயணித்த அனைத்தையுமே உங்கள் கண்களால் நீங்கள் கண்டீர்கள். எகிப்திலிருந்து, பார்வோனிடத்திலிருந்து உங்களை அழைத்து வந்து பார்வோனின் குதிரைகளையும் ரதத்தையும் எதிலே மூழ்கடித்தார்? செங்கடலில் அந்த வசனத்துல 7வது வசனத்துக்கு மேல படிச்சீங்கன்னா அப்படியே வரிசையா போட்டிருக்கோம். செங்கடலில் மூழ்கடித்ததையும் நீங்கள் கண்ணார கண்டீர்கள். பசின்னு எடுக்கும்போது உங்களுக்கு எதை கொடுத்தார்? மன்னாவை கொடுத்தார். அதையும் உங்கள் கண்களால், இவ்வாறு ஆண்டவர் செய்த அனைத்து காரியங்களையும் உங்கள் கண்களால் நீங்கள் கண்டீர்கள் அல்லவா? இவற்றை நீங்கள் கண்டுவிட்டும் கூடவா ஆண்டவருடைய வார்த்தைக்கு, அவருடைய செயலுக்கு நீங்கள் செவி சாய்க்காமல் இருக்கிறீர்கள் என்று இன்றைக்கு இந்த பகுதி நம்மை சுட்டி காட்டுகின்றது. இன்றைக்கு ஆண்டவரிடத்துல எவ்வளவோ எதிர்பார்ப்புகளை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். நாம் இறைவேண்டல் செய்யப்படும் போது கூட எப்படி இறைவேண்டல் செய்கிறோம்? ஜெபம் பண்ணும்போது என்ன செய்கிறோம்? பொதுவாக நம்ம ஜெபம் பண்ணும்போது எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுறோம்? ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி, அடுத்த எனக்கு இதை கொடுங்க, எனக்கு இதை செய்யுங்க, என் குடும்பத்துக்கு இது வேணும், என் பிள்ளைகளுக்கு இது வேணும் அப்படின்னு கடவுள்கிட்ட ஒவ்வொன்றா நம்ம ஆர்டர் போட்டுட்டு தான் இருக்கிறோம். அப்படி தானே? நம்ம செய்வது இறைவேண்டலா, ஆண்டவரிடத்தில் விடுக்கும் கட்டளையா என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். சில நேரங்கள் ஆண்டவரோடு சில பேர் டீலிங் வச்சுக்கிறாங்க. எப்படி? ஆண்டவரே எனக்கு இந்த நாளுக்குள்ள, இந்த தேதிக்குள்ள இதை செய்து கொடுத்திருக்கின்றால் உங்களுக்கு நான் இதை செய்வேன், சர்ச்சுக்கு நான் பெருசா ஏதாச்சும் வாங்கி வைப்பேன், என் குடும்பத்து பேர் அதுல பெருசா பொறிச்சு நான் வைப்பேன். இப்படியெல்லாம் ஆண்டவரிடத்திலே நாம் விண்ணப்பங்களையும் நம்முடைய மன்றாட்டுகளையும் பலவற்றை நாம் ஏறெடுத்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கின்றார்? இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் நாம் அவருக்கு அடிபணிந்தாலும், அடிபணியாமல் போனாலும், அவரை வார்த்தை விட்டு விலகினாலும் ஒவ்வொரு முறை ஆண்டவர் நம்முடன் பயணிப்பவராக இருக்கிறார் என்பதை அன்றாட வாழ்விலே நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் ஆண்டவர் காண்பித்து கொண்டேதான் இருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அந்த எதிர்பார்ப்பவற்றை இன்றைக்கு நாம் செய்கின்றோமா? நாம் அதை பின்பற்றுகின்றோமா என்று நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த புதிய ஆண்டிலே அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொள்வோம். எத்தனையோ தீர்மானங்கள், எத்தனையோ விண்ணப்பங்கள், எல்லாவற்றையும் இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே நம்ம போய் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். அழகா உள்ள வரும்போது ஒரு கார்டு கையில் எடுத்துட்டு வந்தீங்க. என்ன கார்டு? வாக்கு தத்தம். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு இதை வாக்கு தத்தமாக இந்த ஆண்டின் தொடக்கத்தில் எனக்கு கொடுத்திருக்கின்றார், எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எனக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கின்றார் என்று மகிழ்ச்சியோடு நாம் ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொள்கின்ற அந்த வேளையிலே ஆண்டவர் இன்றைக்கு என்னிடத்திலே இந்த அழைப்பை விடுத்திருக்கின்றார். அதற்கு நான் இந்த வருடத்தின் தொடக்கம் முதல் நான் ஆயத்தப்படுகின்றேனா என்று இன்றைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவதாக நாம் படிக்க கேட்ட 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் பிரிவு 1-8 முடிய நாம் படிக்க கேட்டோம். இந்த பகுதியை பவுல் எழுதிய முதல் கடிதமாக இங்கே சொல்லப்படுவதை நாம் பார்க்க முடிகின்றது. பவுல் தெசலோனிக்கேக்கு வருகின்ற பொழுது அங்கு ஒரு சில எதிர்ப்புகள் அவருக்கு இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அந்த எதிர்ப்புகளை இவர் எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழலினால் அவர் எங்கு செல்கின்றார்? ஏதேன்சு சென்று அங்கு தஞ்சம் அடைந்து, இருந்தாலும் இந்த தெசலோனிக்கேயோட மக்களினுடைய நிலையை எண்ணி அவர் மன வருத்தத்தோடு இருக்கின்ற பொழுது யாரை அங்கே அனுப்புகின்றார்? தீமேத்துவை அங்கே அனுப்பி அவரை அங்கு திருப்பணி ஆற்றுவதற்காக அனுப்புகின்றார். அவர் சென்று கேள்விப்பட்ட அந்த மக்களினுடைய நிலையை குறித்து பவுலினிடத்திலே அறிவித்த பொழுது அந்த மகிழ்ச்சியின் நிறைவாகத்தான் இந்த கடிதத்தை பவுல் அந்த மக்களுக்கு எழுதுவதை நாம் பார்க்க முடிகின்றது. பவுலினுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோமேயானால், ஒரு மனம் மாறிய கிறிஸ்தவர்
எப்படி வாழ வேண்டும், எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக பிறரை வழிநடத்த வேண்டும், கிறிஸ்துவை விட்டு ஒவ்வொரு முறையும் வழி தவறி செல்லுகின்ற மக்களை எவ்வாறு கண்டித்து உணர்த்தி அவரை மீண்டும் கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வருகிறார் என்பதை ஒவ்வொரு கடிதத்திலும் அவருடைய வாழ்வின் நிகழ்வில் ஒவ்வொன்றிலும் நாம் பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் பவுல் யாராக இருந்தார்? சவுலாக இருந்தார். கிறிஸ்தவருடைய பெயரை சொல்றவங்களெல்லாம் என்ன செய்ய போனார்? கொலை செய்ய போனார். அப்படித்தானே? இப்ப கொலை செய்ய போகின்ற பொழுது அவரையே ஆண்டவர் அங்கே மனம் மாற செய்கின்றார். சவுலே சவுலே, என்னை ஏன் துன்பப்படுத்துகின்றாய்? ஆண்டவரே, நீர் யார்? நீர் துன்பப்படுத்துகின்ற அந்த இயேசு கிறிஸ்து நான் தான் என்று சொல்லுகின்ற வேளையிலே அந்த வார்த்தை என்பது அங்கே அவருடைய மனமாற்றத்திற்கு ஒரு அடித்தளமாக இருக்கின்றது. இப்ப இந்த பவுலினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட இந்த பண்புகளை கொண்ட பவுல் இந்த தெசலோனிக்கேயர் மக்களுக்கு அழகாக ஒரு கடிதத்தை எழுதுகின்றார். அதிலே அந்த தலைப்பை சொல்லுங்கம்மா. அந்த 4வது அதிகாரம் என்ன தலைப்பு போட்டிருக்கு? கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை. கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை நாம் எவ்வாறு வாழ வேண்டும்? இன்றைக்கு நாம் அந்த முதலாவதாக படிக்க கேட்ட பகுதியிலும் ஆண்டவர் என்ன செய்கின்றார்? அவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ, அவர் எதிர்பார்ப்பவற்றை செய்பவர்களாக இருக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். பவுல் அதைத்தான் இங்கே சொல்கின்றார். என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள், அப்படியே வாழ்ந்தும் வருகின்றீர்கள். இது இன்னும் முன்னேற வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களிடத்தில் இறுதியாக கேட்டுக்கொள்கின்றேன். இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று உங்களிடத்திலே நான் கற்றுக் கொடுத்து விட்டேன். நீங்களும் அதை தொடர்ந்து பின்பற்றி வருகின்றீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களை இதெல்லாவற்றையும் பின்பற்ற இதில் இன்னும் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? முன்னேற வேண்டும் என்று உங்களை இறுதியாக கேட்டுக்கொள்கிறேன் என்று அங்கே சொல்வதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த 4வது வசனத்தை வாசிங்கம்மா. 4வது அதிகாரம் 4வது வசனம். ம் 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 இடம் கொடுக்க லாகாது. அதுக்கு 2வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகி இயேசுவின் பெயரால் நீங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் தூயோராவது கடவுளுடைய திருவுளம் பரத்தமே நீங்கள் தவிர்க்க வேண்டும். நீங்கள் எவ்வாறு வாழ வேண்டுமாம்? கடவுள் உங்களுக்கு கொடுத்த கட்டளையின்படி நீங்கள் ஒவ்வொருவரும் எப்படி இருக்க வேண்டும்? கிறிஸ்துவுக்குள்ளாக தூயவர்களாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை அங்கே வாழ வேண்டும். ஒவ்வொருவரும் உங்களுடைய மனைவியை தூயவராக கருதி மதிப்புடன் நடத்த அறிந்திருக்க வேண்டும். கடவுளை அறியாத பிற இனத்தாரை போன்று நீங்கள் கட்டுக்கடங்கா பாலுணர்வுகளுக்கு இடம் கொடுக்கலாகாது. இதில் எவரும் தவறிழைத்து தம் சகோதர சகோதரிகளை வஞ்சிக்க கூடாது. ஏனெனில் இத்தகைய செயல்கள் அனைத்தையுமே ஆண்டவர் தண்டிப்பார். இதை நாங்கள் முன்னமே உங்களுக்கு எடுத்துரைக்கின்றோம், எச்சரித்தும் இருக்கின்றோம். கடவுள் நம்மை ஒழுக்க கேட்டிற்கல்ல, மாறாக எதற்கு அழைத்திருக்கின்றார்? தூய வாழ்விற்கு நேராக நம்மை அழைத்திருக்கின்றார். அப்ப இன்றைக்கு கடவுளை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டுமாம்? கடவுளினுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அடுத்ததாக தங்களுடைய மனைவிகளை என்ன செய்ய வேண்டுமா? மனைவியரை தூயவராக கருதி மதிப்புடன் நடத்த வேண்டும். அந்த மனைவி என்பதை எவ்வாறு மொழிபெயர்க்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள்? தன்னுடைய உடல் என்று மொழிபெயர்க்கலாம். தன் உடலை என்ன செய்ய வேண்டுமாம்? தூயதாக கருதி கொள்ள வேண்டுமாம். பரத்தமை பிற இனத்தாரை போல என்ன செய்யக்கூடாதாம்? கட்டுக்கடங்கா பாலுணர்வுகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. உங்கள் சகோதர சகோதரிகளை என்ன செய்யக்கூடாதாம்? வஞ்சிக்க கூடாது. இதையெல்லாம் நாம் இன்றைக்கு பின்பற்றுகின்றோமா?
சொல்லுங்களேன். ஐரம்மா பின்பற்றுறீங்களா? ஏதோ சொல்றாங்க, ஒன்றும் புரியல. அவங்களுக்கு ஒரே பொண்ணா? அது யாரு, நீங்களா? ஒரே பொண்ணு. சகோதர சகோதரிகளை வஞ்சிக்க கூடாதுன்னா வீட்டுக்கு ஒரே பொண்ணா? கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எல்லாரும் யாரா? சகோதர சகோதரிகள் தான். அதனால சரி, ஓகே. எனவே இதை குறித்து முன்னரே உங்களுக்காக நாங்கள் எச்சரிப்பு கொடுத்திருக்கின்றோம். 8வது வசனத்தை வாசிங்கம்மா. ம் 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 எனவே இக்கட்டளைகள் எல்லாம் நாம் புறக்கணித்தால், யாரை மனிதரை அல்ல, மாறாக யாரை நாம் புறக்கணிக்கின்றோம்? தூய ஆவியை உங்களுக்குள் அளிக்கும் கடவுளையே புறக்கணிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயல்பாடுகளில் உந்துதல் தரக்கூடியவர் யார் என்றால் தூய ஆவியானவர். அந்த தூய ஆவியானவரை அளிக்கக்கூடியவர் யார் என்றால் கடவுள். கடவுள், மைந்தன், தூய ஆவி. இந்த தூய ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயல்பாடுகளிலே நமக்கு உந்துதலை தரக்கூடிய அந்த தூய ஆவியாரை கொடுக்கக்கூடியவர் அந்த கடவுள். இவை எல்லாவற்றையும் நீங்கள் கீழ்ப்படியாமல் நடந்தால், இதுக்கெல்லாம் செவிசாய்க்காமல் போனால், நீங்கள் யாரை பழிக்கின்றீர்கள்? கடவுளை பழிக்கின்றீர்கள். கடவுள் அதற்கான தண்டனையை உங்களுக்கு கொடுப்பார் என்று இங்கே பவுல் ஒரு எச்சரிப்பின் கடிதத்தை எழுதுகின்றார். அன்புக்குரியவர்கள், இந்த புதிய ஆண்டிலே நாம் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு அழைப்பு விடுக்கின்றார். கடவுளுடைய திட்டத்தில் பங்காளர்களாய் இருக்க இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை விடுப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. 3வதாக நாம் படிக்க கேட்ட மார்க்கு நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 35 45 முடிய இந்த பகுதியை நாம் அநேக நேரங்களிலே நாம் சிந்தித்திருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். அந்த தலைப்பு என்னமா போட்டிருக்கு? செபதேயுவின் மக்களது வேண்டுகோள். செபதேவியின் மக்கள் யாக்கோபும் யோவாரும் இயேசுவினிடத்தில் சென்று என்ன கேட்குறாங்க? போதகரே, நாங்கள் கேட்பதை நீங்கள் எங்களுக்கு செய்ய வேணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுதல் வைப்போம், என்ன செய்யுங்க, நீங்கள் அதை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த 2 பேரும் கேட்குறாங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? அடுத்த வசனத்தை படிங்கம்மா. ம் 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 இன்னொரு புறம் ஒருவர் வலதுபுறமும் இன்னொருவர் இடதுபுறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டிக் கொள்கின்றார்கள். இயேசு அவர்களிடத்தில் சொல்கின்றார், நீங்க என்ன கேட்குறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதான் கேட்குறீங்களா, இல்லை தெரியாம எதையும் கேட்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நான் குடிக்கின்ற துன்ப கிண்ணத்திலே உங்களால் குடிக்க இயலுமா? நான் எடுக்கின்ற திருமுழுக்கை உங்களால் எடுக்க இயலுமா என்று அவர் கேட்கின்றார். அவங்க என்ன சொல்றாங்க அதுக்கு பதில்? ம் 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 யாராருக்கு எப்பப்ப எது எது கிடைக்கணுமோ அது அப்பப்ப கிடைக்கும். அது கடவுளினுடைய செயல், கடவுளுடைய திட்டம். நீங்க என்கிட்ட கேட்கறதுனால ஒரு பிரயோஜனமும் அங்கே கிடையாது. நான் குடிக்கின்ற துன்ப கிண்ணத்திலே நீங்க குடிக்கலாம், நான் எடுக்கின்ற திருமுழுக்கை நீங்கள் எடுக்கலாம். ஆனாலும் யாருக்கு எந்த இடம் கொடுக்க வேண்டும் என்பதை யார் தீர்மானிக்க வேண்டும்? ஆண்டவர் தீர்மானிக்க வேண்டும். ஏற்ற காலத்திலே ஏற்றவை நடக்கும் வரை நாம் என்ன செய்ய வேண்டும்?
பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். உங்களில் தலைவராக இருக்க விரும்புபவர்கள் என்ன செய்யணுமா? முதலாவதாக பணியாளராக இருங்கள். மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கே வந்தார், பலருடைய மீட்புக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்க வந்திருக்கிறேன் என்று இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் பார்க்க முடிகின்றது. அப்போ யாருக்கு எந்த இடம் கொடுக்க வேண்டும் என்பதை சொல்ல வேண்டியது யார்? ஆண்டவர். இன்றைக்கு நாம் எத்தனையோ விண்ணப்பங்கள், எத்தனையோ ஜெபங்கள், ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் நம்ம முதல்ல சொன்னது போல இருந்திருக்கலாம். ஆனால் எல்லாமே கேட்ட உடனே என்ன செஞ்சிடாது? கிடைச்சிடாது. கேட்ட உடனே கிடைக்கலைன்னா நம்ம மனம் எப்படி போயிடும்? சோர்வடைந்து போய்விடும். அட போப்பா, என்னப்பா சும்மா ஜெபம் பண்ணி சலிச்சு போச்சு, கேட்டு கேட்டு எனக்கே அழுத்து போச்சு, அந்த ஆண்டவருக்கு கேட்கவே இல்லை அப்படின்ற ஒரு மன தொய்வு என்பது அங்கே ஏற்பட்டு விடுவதை நாம் பார்க்க முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். யாருக்கு எப்ப எதை எந்த நேரத்தில் கொடுக்கணும் என்பது யாருக்கு தெரியும்? நம் உடன் பயணிக்கின்ற ஆண்டவருக்கு தெரியும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகின்றார், அது என் பணி அல்ல, மாறாக அது கடவுளினுடைய செயல். 3 மரங்கள் காட்டுல பேசிட்டு இருந்துச்சான். கதை அப்படின்னு சொன்னோடனே தலையெல்லாம் நிமிருது. அப்படியே இவ்வளோ நேரம் அப்படியே இருந்தாங்க. 3 மரம் அப்படி சொன்னோடனே இப்படி தலையெல்லாம் நிமிருது. சரி, கொஞ்சம் கடினமான நேரம்தான். 3 மரம் காட்டில் பேசிட்டு இருந்துச்சான். முதல்ல ஒரு மரம் சொல்லிச்சான், இந்த கதை நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் உங்கள் தூக்கத்தை கலைக்கிறதுக்காக ஒரு சின்ன கதையை திருப்பி சொல்கிறேன். முதல் மரம் சொல்லிச்சான், நான் வளர்ந்து பெரிய மரமாகி என்னை வெட்டிட்டு போய் ஒரு பெரிய மரப்பெட்டி செய்யணும், மரப்பெட்டியாக நான் இருக்கணும், அதில் விலை மதிப்பற்ற பொன்னையும் பொருளையும் எனக்குள்ளாக நான் அடக்கி பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் சொல்லிச்சான். 2வது மரம் என்ன சொல்லிச்சான்? நான் வளர்ந்து பெரியனாகி பெரிய ஒரு கப்பலாக என்ன செய்யணும், பெரிய கப்பலில் அந்த செய்யக்கூடிய மரமாக நான் இருக்கணும், அப்போ நான் பெரிய பெரிய அரசர்களையும் ராஜாக்களையும் நான் அதில் சுமந்துக்கிட்டு பயணமாக போகணும் அப்படின்னு அந்த 2வது மரம் சொல்லிச்சான். 3வது மரம் சொல்லிச்சான், இந்த உலகத்திலே வளர்ந்து பெரிந்து பெருசாகி வானுயர்ந்து இந்த உலகத்திலே சிறந்த மரம் அப்படின்னு நான் தான் இருக்கணும் அப்படின்னு 3வது மரம் சொல்லிச்சான். இப்போது மரம் எல்லாம் வளர்ந்த பிறகு ஒரு காலம் வந்தோடனே என்ன செஞ்சிருவாங்க? மரவெட்டி மரத்தை வெட்டிட்டார். முதல் மரம் என்ன சொல்லுச்சு? நான் ஒரு பெட்டியாகி விலை மதிப்பற்ற பொன்னையும் விலை மதிப்பு மிக்க பொன்னையும் பொருளையும் என்னிலே அடக்கி பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும் சொல்லிச்சான். அந்த மரத்தை வெட்டிட்டு போய் ஒரு சின்ன மரப்பெட்டி போல செஞ்சு ஒரு மாட்டு கொட்டகையில் போட்டுட்டாங்களாம், ஒரு வைக்கோல் போடுற பெட்டியா. அந்த பெட்டி ரொம்ப என்ன செஞ்சுச்சான், நம்ம எப்படி நினச்சிருந்தோம், நம்ம ஒரு பொன்னையும் பொருளையும் சுமக்கக்கூடிய ஒரு பெட்டியாக இருக்கும், கடைசியில் பார்த்தா நம்மளை எப்படி செஞ்சுட்டாங்க, ஒரு வைக்கோல் பெட்டியாக செஞ்சு போட்டாங்களே அப்படின்னு. 2வது மரம் என்ன சொல்லுச்சு? பெரிய கப்பலாக செஞ்சு பெரிய பெரிய அரசர்களையும் ராஜாக்களையும் நான் சுமந்து பயணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த மரத்தை வெட்டிட்டு போய் ஒரு கட்டு மரமாக செஞ்சு ஒரு மூலையில் வச்சுட்டாங்களாம். அந்த மரம் எப்படி சொல்லிச்சான்? ரொம்ப வருத்தப்பட்டுச்சான், நான் ஒரு பெரிய கப்பலாக செஞ்சு பெரிய ராஜாக்களை சுமக்கணும்னு நினச்சேன், நம்மளை கடைசியில் இப்படி ஒரு கட்டு மரமாக செஞ்சு போட்டாங்களே அப்படின்ட்டு. இன்னொரு மரத்தை வெட்டிட்டு போய் ஒரு மூலையில் ஒரு இருட்டறையில் போட்டு வச்சுட்டாங்களாம். அந்த மரம் இன்னும் வருத்தப்பட்டுச்சான், நம்ம வானுயர்ந்து நின்று பெரிய சிறந்த மரமாக விளங்கணும் அப்படின்னு நினச்சோமே, கடைசியில் நம்ம நிலைமை ஒரு இருட்டறையில் போட்டு வச்சுட்டாங்களே அப்படின்னு. ஒரு கடுங்குளிர் இரவு நேரத்தில் ஒரு கன்னி கர்ப்பவதியாகி பிரசவ வேதனையோடு வந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தையை அந்த மாட்டு தொழுவத்திலே அந்த தொட்டியிலே போட்டு இப்படி வச்சுருந்தாங்களாம், அந்த வைக்கோல் தொட்டியில். அப்போ தானே அந்த பெட்டியை உணர்ந்துச்சான், நான் பெரிய விலை மதிப்பற்ற பொன்னையும் பொருளையும்
விலை மதிப்பு மிக்க பொன்னையும் பொருளையும் சுமக்கணும்னு நினைச்சேன். இன்றைக்கு அதற்கும் மேலான விலை மதிப்பற்ற இயேசு கிறிஸ்துவை நான் என்னுள் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி மகிழ்ச்சி அடைந்ததாம். அது வரைக்கும் அதுக்கு பெட்டி எப்படி நினைச்சிச்சான், என்னடா நம்மளை இப்படி வைக்கோல் பெட்டியா செஞ்சு போட்டுட்டாங்களேன்னு. ரெண்டாவது கட்டுமரம். சிலர் அந்த கடலிலே கட்டுமரத்திலே பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஒரு பெருங்காற்று வீசுகின்றது. கட்டுமரத்திலிருந்து எல்லாரும் அலறி ஓன் கத்துகின்ற வேளையிலே அந்த கட்டுமரத்தின் ஓரமாக ஒருவர் அமைதியாக உறங்கி கொண்டிருந்தார். அவர் எழுந்து வந்து அந்த காற்றையும் கடலையும் அடக்கினாராம். அப்பொழுதுதான் அந்த கட்டுமரம் உணர்ந்ததாம், அரசர்கள் எல்லாம் நாம் சுமக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன், இன்றைக்கு அரசர்களுக்கெல்லாம் அரசரை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று பெருமிதம் கொண்டதாம். மூன்றாவதாக இருட்டறையிலே போடப்பட்ட அந்த மரம் ஒரு மாபெரும் மனிதரால் சுமந்து செல்லப்பட்டு மலையிலே சிலுவையில் அடிக்கப்பட்டு இன்றளவும் அது வானுயர்ந்து உலகத்திலே தலை சிறந்த உயர்ந்த மரமாக, சிலுவை மரமாக நின்று கொண்டிருந்தது. அன்புக்குரியவர்களே, பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். யாருக்கு எப்ப எந்த நேரத்தில் எதை தரணும் என்று ஆண்டவர் திட்டம் வகுத்திருக்கின்றாரோ நீங்கள் எதிர்பார்க்கிற நேரத்தில் அது வராது. பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அது தாமதித்தாலும் அதற்காக காத்திரு, அது தாமதிக்காது. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பவை இதுதான். அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் நீ அன்பு செலுத்த வேண்டும். கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஜெபத்தோடும் விண்ணப்பங்களோடும் பொறுமையோடு நாம் காத்திருக்கின்ற பொழுது இவை எல்லாவற்றையும் நாம் இணைந்து செய்கின்ற இன்றைக்கு அழகாக ஒரு வாக்கு தத்தம் ஐயா கொடுத்திருக்காரு. என்ன வாக்கு தத்தம்? ஒரு அட்டை கொடுத்திருந்தார். ஏசாயா 61:4. அந்த வசனத்தை சொல்லுங்க. நெடுங்காலமாய் பாழாய் கிடந்த புதிதாய் கட்டுவார்கள். இவை எல்லாவற்றையும் நீங்கள் செய்கின்ற வேளையிலே அந்த பணி என்பது அங்கே நிறைவாய் உங்களுக்கு இருக்கும் என்ற சிந்தையோடு இந்த புத்தாண்டை நாம் கடந்து செல்வோம். கடவுள் தாமே இந்த திரு வார்த்தைகளின் வழியாக நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.